டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. சூர்யா எறாங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். சொல்லுவாங்கல்ல, நடிப்பு அரக்கன், நடிப்பின் நாயகன், நடிப்பின் அரக்கன்லாம் சொல்லுவாங்கல்ல. அது ஒரு மாதிரி. அது வந்து சூர்யாவுக்கு மட்டும்தான். சிங்கம் தான் வந்து இந்தியன் சினிமா, தமிழ்ல வந்து இந்தியன் சினிமால போலீஸ் மூவிக்கான புது டெஃபினிஷன் கொடுத்தது. அதுதான் சூர்யா. அதுதான் எங்களுக்கு வந்து பார்த்த சூர்யா. நீங்க ஒரு படம் கொடுத்தீங்க, ஒரு கேரக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஆப்டா உட்கார்றது ஒரு சிக்னேச்சர் ஒன்று இருக்கு. எல்லாரும் ஃபைட்லயும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். சூர்யாவுக்கு வந்து பேக்ல தூக்கி வச்சுட்டு இந்த ஆர்ம்ஸ் அப் காட்டிட்டு தூக்கி ஃப்ரண்ட்ல அடிக்கணும். சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் வந்து இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல வந்து பயங்கரமான ஒரு மார்க்கெட் ஓபன் பண்ணி விட்ட ஒரு படம் இந்த படம். ரோலெக்ஸுங்கிறது நான் அன்எக்ஸ்பெக்டட். அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது சூர்யாவை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி அவர் சரியாக படம் பண்ணல, இந்த படம் சரியாக பண்ணல, இந்த படம் சரியாக பண்ணல. சரியான கைகளில் மாட்டினா அவர் எந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து புழிஞ்சு எடுக்க முடியுங்கிறதுக்கு ரோலெக்ஸ் அயன். இது வந்து அகைன் இந்திய சினிமாவே இந்த மொமெண்ட்ல ரொம்ப கேவி ஆனந்த் சாரை மிஸ் பண்ணுறேன் நான். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருந்தாரு. நீங்கள் 7ஆம் அறிவை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லைங்க அந்தளவுக்கு கனெக்ட் ஆகல, அது இல்லைன்னாங்க. நான் எப்பயுமே சூர்யா சார் பற்றி சொல்லும் போது எனக்கு இதான் ஞாபகம். சூர்யா சார் வந்து தண்ணி மாதிரி என்ன குடுவைக்குள்ள ஊத்துறோமோ அந்த ஷேப் அவர் கொடுக்க வேண்டியது கரெக்டாக. ஜெய்பீமா இருக்கட்டும், சூரை போட்டு, நீங்கள் சொன்ன ரெட்ரோ, கங்குவா வரைக்குமே. ஆனால் சூர்யாவோட உழைப்பாங்க வந்துட்டு யாரும் பெருசாக பேச. ஆமாம் ஆமாம். அதனால அவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் உழைச்சிருந்தாரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். சூர்யா எறாங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த டைம்ல இன்னைக்கு நம்ம விஜய், அஜித், ரஜினிகாந்த் எல்லாரையும் கொண்டாடிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். சூர்யா விக்ரம் மட்டும் தனி ட்ராக் எடுத்துட்டு போனாங்க. அதுல விக்ரம் எப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படிங்கிறத தாண்டி கமர்ஷியலும் இருக்கும், அதுல வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி இருக்கும், ரிஸ்க்னு தெரிஞ்சு வருத்திக்கிற ஒரு குணமும் இருக்கும். அந்த விஷயம் விக்ரம் பண்ணுவாரு. அதே விஷயம் சூர்யாவும் பண்ணுவார். சூர்யா நினைச்சா வெறும் வேட்டி கட்டிட்டு 4 பாட்டு பாடிட்டு ஹீரோயின் லவ் பண்ணிட்டு ஒரு சாங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கமர்ஷியல் மூவி பண்ண முடியும். ஆனா சூர்யா அப்படி பண்ணவே இல்லை. அவர் பண்ண ஒவ்வொரு படங்களும் நீங்க 2 ஆள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராவது அந்த கேரக்டர் பண்ணுவாங்களான்னு கேட்டா ரொம்ப ரேர். ஒரு சாமிங்கான கெரியரோட ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏன்னா அவருக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு. என்னன்னா அதுக்கு முன்னாடி படம் நடிச்சிட்டாரு, லவ்வர் பாயாவே 2-3 படம் நடிச்சிட்டாரு. இப்ப நந்தால நடிச்சு நம்ம இமேஜ் மாறிடுச்சுன்னா எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும்ல. கண்டிப்பா. நந்தாவுடைய அந்த இதுவே பாத்திருக்கீங்களா? அந்த ஹீரோ வந்து அழகாவே இருக்க மாட்டான். அது சூர்யான்றால தான் நமக்கு அழகா தெரியுது. ஆனா பாலா உருவாக்கி ஹீரோ எல்லாருமே வந்து ரொம்ப நார்மலுக்கும் பிலோ நார்மல், எப்படி சொல்றது, அவனுடைய லுக்கே ரொம்ப ரகடா எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். அழகா இருக்குன்னு அவசியம் இல்லை, அவன்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு, அதான் படம். ஆனா நந்தாவை பொறுத்த வரைக்கும்னா அவன் அதாவது அழகுன்றது வந்து பிஹேவியரே நமக்கு வெறுப்பா இருக்கும். இல்ல, நான் வந்து சொல்லிடுறேன், அப்ப அப்படி இருந்தா அழகு இல்லையான்னு நினைச்சு போறேன். நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல, எல்லாருமே அழகுதான். இங்க நான் மீன் பண்றது வந்து ஒரு ரகட்னஸ், ரானஸ் இல்ல. அதுதான், அதாவது அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, பிஹேவியர் இருக்குல்ல, அதுவே நமக்கு வெறுப்பை கொண்டு பண்ணும். இவன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த கேரக்டர் எடுத்து கொண்டு போய் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அது இப்ப இருக்கக்கூடிய நீங்க பெரிய நடிகர்கள் கூட அதை பெருசா அதை பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப அழகா வந்து பண்ணாரு. பிதாமகன் எனக்கு தெரியும் சூர்யாவோட பெஸ்ட். 2 எக்ஸ்ட்ரீம்ல. இந்த பக்கம் நந்தா வந்து பேசவே மாட்டான், அமைதியா இருப்பான். இங்க வானம் மேல இருக்கு, கீழே இருக்கு அப்படி. அது ஒரு வேற மாதிரி ஒரு இதுங்க. அந்த கேரக்டரை வந்துட்டு நீங்க இப்ப யோசிச்சு பார்த்தா கூட சூர்யா ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. என்ன எனர்ஜி அதுல, செம்ம எனர்ஜி. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஜிம் கேரி நடிக்கிறாருன்னா அப்படியே பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எப்படிங்க நடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் முன்னாடி சொல்லுவாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருப்பாங்க, அது இன்ன வரைக்கும் நமக்கு நின்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த உருட்டுற சீன் இருக்குல்ல, நீ உருட்டு நிறைய பேசுறோம், இதெல்லாம் பண்றோம்ல, அந்த சீனை நீங்க எப்ப பார்த்தாலும் பாருங்களேன், என்னமோ நேத்து எடுத்த சீன். ஆமா ஆமா. அது பேசுற விதமா இருக்கட்டும், உண்மையிலேயே வந்து லங்கா கட்ட உருட்டவன் எப்படி இருப்பான், இப்படி உட்கார்ந்துருப்பான். அந்த உட்காந்து அதுக்கு லைலா ஒரு பக்கம் ஒரு பெரிய சப்போர்ட்னு வைங்களேன். பட் இருந்தாலும் இங்க ஒரு சின்ன மார்க் வேற இருக்கும். இருக்கு மார்க், அது அடி இங்க அங்கங்க டேன் ஆயிருக்கும், இங்க ஒரு சின்ன மார்க் வாங்குது. எனக்கு அந்த முடி வந்து அந்த டிபிக்கலா செம்பட்ட பாஞ்சு போய் இங்க மட்டும் முடி, இங்க மட்டும் முடி இருக்கும். அது மதுரையில ரொம்ப ஃபேமஸ். இங்க மட்டும் கரெக்டா உள்ள அவர் வருவாரு, லைலாவை மீட் பண்ண வர சீன் ஒன்று வரும். அந்த சைக்கிள் வச்சுட்டு டிங் 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 அந்த எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டே. அதுதான், அது ஒரு மாதிரி. அது வந்து சூர்யாவுக்கு மட்டும்தான். சொல்லுவாங்கல்ல, நடிப்பு அரக்கன், நடிப்பின் நடிப்பின் அரக்கன்லாம் சொல்லுவாங்கல்ல, அது சூர்யாவுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கேப்பபிளா இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்க வேல்,
யாருமே எதிர்பார்க்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். அந்த வேட்டி கட்டிட்டு அவர் வந்து அந்த எதை ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாவே அப்படின்றது தெரியுமாவே வந்து இதுவா சிங்கமா சிங்கம் தெரியுமா எல்லாம் ஒரு அந்த எல்லாம் இதுதானே அந்த ஊர் தானே எல்லாம் தூத்துக்குடி அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்துட்டு சரியா டான்ஸ் ஆட வரல, முன்ன மாதிரி பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சிங்கிள் டேக்ல இவர் மாதிரி ஆட முடியுமான்ற மாதிரி டான்ஸ் ஆடி காட்டுறாரு. அடுத்து ஒரு சரியா நடக்க வரல, ஸ்டைலா நடக்க மாட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு சூர்யா மாதிரி நடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இல்லைங்க, லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்காருங்க. அந்த ஹீரோக்கு லுக் இல்லை அப்படின்னு. இப்ப பாருங்க, சொல்ல முடியுமா யாராவது எப்பா கேமரா அங்க வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகா சாமா டோட்டலாவே ஆளே மாறி வேற மாதிரி இருக்காரு. சோ ஒவ்வொன்றுமே ரஜினி சார் ஆக்சுவலி மேடல் ஒரு தடவை சொல்லுவாரு, காப்பானுடைய நேருக்கு நேர் படம் பார்த்து தானே சொல்லுவாரு. படம் பார்த்துட்டு என்ன சூர்யா சிவகுமார் பையன் சொன்னாங்க, அவருக்கு நடக்க தெரியல, க்ளோஸ் அப்ல பேச தெரியல, என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது தன்னை செதுக்கி கொண்டு அப்படியே மாறி வந்து அடுத்தது வராரு நந்தா அடுத்தது ஒரு பிதாமகன் அப்படின்னு. ஏன்னா அதை வச்சு நிறைய ஃபேன் எடிட்ஸ்லாம் வரும்ல, அதுல சூப்பர் ஸ்டாரோட வாய்ஸ் ஓவர்ல முன்னாடி வந்து சூர்யா சார் வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த படத்துல வந்து நேருக்கு நேரில் வந்து என்னன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப யங்கு. ஒரு பக்கம் சூர்யா சார், ஒரு பக்கம் விஜய் சார் வந்து ரொம்ப யங்கு. அந்த கதையும் வந்து 50-50 தான். இதில் இவர் ஹீரோ அப்படின்றத விட ரெண்டு பேருமே அடிச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த டிப்பிக்கல் டியூவல் ஹீரோ வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஈக்குவலாக தான் ஸ்பேஸும் இருக்கும் அதில். அந்த அந்த படம் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் சொல்கிற எல்லா படத்தையும் போட்டால அது ஒரு கிராஃப் மாதிரி ஏறும். அது இந்த படத்துல அவர் எப்படி பண்ணிருக்காருன்னா ஒரு கிராஃப் மாதிரி அப்படியே மேல போயிட்டே இருக்கும், ஏறி போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு படமுங்க. அந்த டைம்ல வரும்போது நம்ம சூர்யா ஏறான்னு சும்மா சொல்லல, அந்த டைம்ல சூர்யா படம் நம்பி போய் பார்க்கலாம், சூப்பரா இருக்கும் அந்த படம் அப்படின்னு பேர் வாங்கின ஒருத்தர் தான் சூர்யா. இன்னைக்கு என்னமோ சூர்யா வந்துட்டு இப்படி ஒரு படங்கள் வந்து சரியா போகல, இதாயிடுச்சு அப்படின்றதுக்காக சொல்லல. அவர் அவருடைய முயற்சியை விடவே இல்லை. 7ஆம் அறிவு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்ல நம்ம படம் ஒரு படம் மௌனம் பேசியது அமீர் படம். அது எனக்கு அந்த படத்துல சூர்யாவோட கேரக்டரை தாண்டி அவரோட லுக் வந்து பயங்கரமா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா. ஆனா அந்த படத்துலயும் வந்து ஹேர் ஸ்டைலுக்கெல்லாம் மெனக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமான ஹேர் ஸ்டைல், சாதாரணமா இருப்பாரு. ஆனா அவரோட இந்த கண்ணு பேசும், மௌனம் பேசியதுங்கிறது அவர் டைட்டில், அவரோட இதுதான். ரொம்ப மௌனமா இருப்பாரு, யார்கிட்ட பேச மாட்டாரு, ஒரு சில நேரத்துல தான் பேசுவாரு. ஏன்டா லவ் பண்ணி கெட்டு போறீங்க சொல்லுவாங்கல்ல. இப்ப கூட ரீசெண்டா ரெட்ரோல நீ சிரிச்சா அழகா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இது வரும்ல, மௌனம் பேசியதுல மேக்ஸிமம் சிரிக்கவே மாட்டாரு. லாஸ்டா அந்த ஒரு பாட்டு வரும்போது அப்படி சைட்ல பார்த்து ஒரு சிரிப்பாரு, அவ்வளவு அழகா இருக்கும். சூர்யா சிரிப்பு அங்கதான் இருக்கும், அதான் சூர்யா சிரிப்பு ரொம்ப அழகா இருப்பாரு. அந்த அப்படி நடந்து போகும்போது அதுதான் சூர்யா, அதுதான் எங்களுக்கு வந்து பார்த்த சூர்யா. நீங்க ஒரு படம் கொடுத்தீங்க, ஒரு கேரக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஆப்டா உட்கார்றது இருக்கு. ஒரு படம் ஒரே ஒருத்தர் கூட இவர் இந்த கேரக்டர்ல ஃபிட் ஆகலன்னு சொல்லவே முடியாது. சேலஞ்ச் இது. பார்த்துட்டு இருக்கவங்களே எவ்வளவு பெரிய சூர்யா ஹேட்டராக இருக்கட்டும், ஒரு படத்தை கூட காமிக்க முடியாது இந்த படத்துல இந்த கேரக்டர்ல ஒரு செட்டே ஆகலைங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு அவருடைய எஃபர்ட்ஸ் கொடுத்துருவாரு. அதான் எப்பவுமே நான் சொல்றதுதான் வந்து, ஒரு படம் தோக்குது அப்படின்னா அந்த படத்துல நடிச்ச ஹீரோ தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படி இல்லை. எல்லாம் அமையாம இருக்கும்போது கண்டிப்பா தோத்து தான் போகும். அந்த டீம் ஒர்க்குன்றது அமையல அப்படின்னா அந்த படம் தோத்து போயிடும். அது எல்லாம் சரியா அமையும் போது சரியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது சூர்யா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, சூர்யாக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. நீங்க அதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம புரிஞ்சுக்காம இருக்கணும்னு எடுத்துக்கலாம். அடுத்த கஜினி எடுத்துக்கலாம். இல்ல மௌனம் பேசிய அப்புறம் கஜினி போயிட்டீங்க நடுவில். சரி ஓகே ரொம்ப ஆடுறாங்க. வேற என்ன படம் இருக்கு? மௌனம் பேசியதே நந்தா நம்ம பேசிட்டோம். அதுக்கு அடுத்தது ஓகே ஆல்ரெடி இதுவும் பிதாமகன் கிட்டத்தட்ட கஜினி வரீங்களா? கஜினி வந்துடலாம் நம்ம. கஜினி வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுறது அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல அதை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அமீர் கான் பார்த்துட்டு அவரே ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி பண்ண போறோம் யோசிச்சிருப்பாரு ஒரு சைன் கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து பாராட்டி இருக்காரு இந்த ஆக்டிங் பார்த்துட்டு. அமீர் கான் தவிர வேற யாரும் அதை பண்ணிருக்க முடியாது. ஆனா இந்த பேஸ் சூர்யா செட் பண்ணது இருக்குல்ல. இன்னொன்னு இப்போ பாக்குறவங்க தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க. அந்த லிபர்ட்டியில சொல்றேன், 2 சீனையும் நிறைய கொலாஜ் பண்ணி எல்லாம் போடுவாங்க அமீர் கான் நடிச்சது. அது என்னமோ தெரியல, சூர்யா பண்ணும்போது இல்ல ஒரு பயங்கரமான ஒரு சாம் இருக்கும், ஒரு பயங்கர சாம் இருக்கும். அமீர் கான் பயங்கர அழகான ஒரு நபர் தான் சூர்யா மாதிரியே. ஆனா இவர் பண்ணும்போது அது என்னமோ தெரியல, எஸ்பெஷலி இந்த வாட்டர்மெலன் சீன் அது இவர் பண்ணும்போது ரொம்ப அப்படியே ஃப்ளாலெஸ்ஸா அவ்வளோ சூப்பரா இருக்கும், கியூட்டா இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணி மாத்தினா வந்து யாரு பண்ணாலும் செட் ஆகாது, எல்லாத்தையும் மறந்து வந்து சூர்யானா சூர்யா தான், அது மட்டும்தான். ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்கல்ல, அதுல வந்துட்டு சில்லுன்னு ஒரு காதல். எனக்கு அந்த படத்துல
காலேஜ் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல செகண்ட் இயர்ல கோயம்புத்தூர்ல இந்த காலேஜ்ல தான் படிக்கணும்னு ஒரு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு பூமிகா மாதிரி ஒரு பூமிகா விடுங்க ஏங்க பெண்கள் அதனாலதாங்க அந்த பிரச்சனையா அந்த படத்துல பெரிய பிரச்சனையே காதல்னாலதானா. ஆமா, எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் போர்ஷன் எல்லாமே பிடிக்கும். சூர்யாவோட கெட்டப்பு, அந்த லுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா ஒரு மாதிரி இருப்பாப்புல, அங்கங்க உடம்புலாம் வீங்கி இருக்கும், ஒரு மாதிரி ஜிம்பாடி தெரியும், பேர் அடிச்சு சுத்துறது எல்லாமே இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு குடும்பஸ்தன் அந்த லுக்கு எல்லாம் பண்ணிட்டு கௌதம் சொல்லிட்டு அவர் திரும்ப அந்த பிளாஷ்பேக் போறது முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க ஒரு மிரர்ல. அப்படி இருக்கும் அந்த சீனு, தெரியா இருக்கும் பார்க்கவே வந்துட்டு சே இப்படி இருக்காரு அப்படின்னு. அப்புறம் அந்த மெக்கானிக் அப்படின்ற சீனு, அவர் உள்ள வருவாரு, ஜோதிகா மேம் வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க மெக்கானிக் சொல்லிட்டு. நான் அந்த டைம்ல மோட்டிவேஷன் சீன்லாம் அதை தான் பார்ப்பேன். அதாவது ஒரு திட்டி அனுப்பிச்சிருவாங்க இந்த மாதிரி, டேய் அந்த மெக்கானிக் வெளியே போக சொல்லுங்கன்ட்டு அனுப்பிச்சிருவாங்க. வெளியே வந்து கார் எடுத்துட்டு வருவாரு, அந்த பிஜிஎம் ஏஆர் ரஹ்மான் போட்டு வெளியே வந்துட்டு சுத்தி வந்து பார்த்தா டிப்டாப்பா இருப்பாரு அந்த ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்ல செம்மையா இருக்கும். ஆக்சுவலி இப்ப பார்த்தாலும் லுக்கு சூப்பரா இருக்கும். வந்துட்டு இது பண்ணிட்டு போயிடுவாங்க, அடுத்த நாள் போயிடுவாரு, உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பெட்டியே கொடுப்பாங்க, சிடி நினைக்கிறேன், சிடி வச்சு கேடை வச்சு ஆட்டோ கேடை வச்சு போட்டு அப்பெல்லாம் வந்து ஆட்டோ கேட் நமக்கு பெரிய விஷயம் இல்லையா, ஆட்டோ கேட் இப்பயும் பெரிய விஷயம் தான். பட் அப்போ வந்து நம்ம இன்ஜினியரிங் ஆட்டோ கேட் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதம். அதனாலதான் இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் கட் பண்ணிடுறாங்க, சும்மா ஆட்டோ கேட் இவ்வளவுதான் கேட்பாங்க, ஒன்னும் வராது எக்ஸாம்ல அப்படின்ற மாதிரி. பார்த்தா அந்த பிஸ்டன் மூவ் ஆகும் அப்படி. ஆகா அதுக்கு ஒரு ஏர் பிஜிஎம் போட்டிருப்பாரு பாருங்க, வந்துட்டு ஜில்லு அப்படின்னு ஓடி வருவாரு, வந்துட்டு இது பண்ணிட்டு. உண்மையிலே சில்லுன்னு ஒரு காதல வந்து அவருக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான படமா இல்ல. அந்த ஏன் சொல்றேன்னா ஜோதிகா பாரு, நீங்க பாருங்க, பெண்கள் என்ன சொல்லிகள் இல்ல, இது வாழ்க்கை. ஓகே, அவரு போனதுனால நான் வந்து ரிலேஸ் பண்ணிட்டேன். ஜோதிகா தான், குந்தவி தான் நமக்கு. கவலைப்படாதீங்க. பூமிகா ஐஷு வரும், குந்தவி வந்து கான்ஸ்டன்ட். சரி, ஐஷு வந்து 1000 ஐஷு வரும். அப்ப உங்களை போட்டு அந்த மாதிரி அவங்க வெளுன்னு வெளுக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்பனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி. அதான் சொல்றேன், அவ்வளவு கஷ்டம் எதுக்குங்க, குந்தவி இருக்கா, லைஃப் எல்லாம் குந்தவி இருந்தா போதும். ரொம்ப நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்ப வேண்டியதெல்லாம் வீடியோ. ஓகே, ஜில்லுன்னு ஒரு காதலுக்கு அடுத்தது காக்க வந்து, அதாவது எனக்கு எப்படிமா கேஜிஎஃப்ல சொல்லுங்க, நம்ம டைம் எல்லாம் விட்டுட்டோம், டைம் லைன் எல்லாம் போயிருச்சு எங்கேயோ. அதை விட்டுருங்க, நமக்கு ஒவ்வொன்றா பிடிச்ச படங்கள் சொல்லுவோம். கேஜிஎஃப்ல சொல்லுவாங்கல்ல, உங்க வீரன் தோத்துட்டானா, இல்ல அடுத்து வந்தா காக்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச. அதாவது அப்போ வரைக்கும் வந்த போலீஸ் படங்கள்ல நிறைய இருக்கு. இப்போ சிவாஜி சார் நடிச்ச படம், அதுக்கப்புறம் வந்து 3 இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு. ஆனா போலீஸ்க்கு வந்து ஒரு புது டெஃபினிஷன், இப்படிதான் இருக்கணும், அன்பு செல்வன் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் கொடுத்தது வந்து எனக்கு படம். அந்த படம் என்னன்னா, ஒரு சீன் வரும், அந்த ரவுடி வந்து அந்த பொண்ணு லோக்கல்ல இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை மிரட்டிட்டே இருப்பான். இப்ப போய் இவரு போய் கன்ஃபர்ம் பண்ணணும், ஆசிட் வச்சிருப்பான், இப்படி மூஞ்சில ஊத்திடுவான். ஊத்தின உடனே இவரு கட் பண்ண இவரு நிப்பாரு, அப்படியே முகத்தை எடுத்து தொடச்சிட்டு. அது வந்து அது மாஸ். அது இன்னொன்னு, நம்ம ஒரு போலீஸ் படம் பண்றோம், ஓகே நம்ம லைட்டா உடம்பு ஏத்திட்டு இப்படி இருந்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சூர்யா கிட்ட இருக்கு. அவர் எப்பயுமே ரெடி தான், அதுக்கு எப்பவுமே ரெடியா. அதுவும் அந்த காக்கால ஒரு மாதிரி அந்த பாடியை வித்தியாசமா வச்சிருப்பாரு, ரொம்ப ஒரு மாதிரி முறுக்கேறின மாதிரி இருக்கும் அந்த லுக்கு. அந்த சைட்ல விட்ட கட்டு, அந்த டைம்ல அன்பு செல்வன் கட்டு ரொம்ப ஃபேமஸ். அன்பு செல்வன் கட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய தெரியாம முடிவெட்டும் போது சொதப்பிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இது அன்பு செல்வன் கட்டுறா. இல்ல எங்க வீட்டுல வந்து வேணும்னே சூர்யா காக்கா சூர்யா மாதிரி கட் பண்ணி விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கட் பண்ணிட்டு, ஏன்னா அந்த லுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அவங்க நடந்து வரும்போது நாங்க 5 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. அந்த சீனு ஜிவிஎம் ரொம்ப செதுக்கி இருப்பாரு அந்த படத்தை, ஒவ்வொரு சீன் பை சீனா. ரொம்ப வந்து ஸ்டைலிஷான ஒரு போலீஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஹாரிஸோட பிஜிஎம் உங்களுக்கு தெரியும், அவர் அந்த கார் ஓட்டிட்டு ஜீப் ஓட்டிக்கிட்டே பாட்டு. ஆமா, அதை பார்த்து ஒருத்தர் வந்து ரொம்ப முன்னாடி எழுதியிருந்தாரு ஃபேஸ்புக்ல, எதுலையோ நான் ஆட்டோமேட்டிக் கார் புக் பண்ணலான்னு போனேன், அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் பார்த்துட்டேன், அதுல ஒரு கியர் மாத்துறதை பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக் காரை விட்டு எனக்கு மேனுவல் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படின்லாம் யாராவது இதெல்லாம் யோசிப்பாங்களா? அந்த அளவுக்கு. ஏன்னா பாட்டு வந்து அவர் அதுல ரொம்ப கரெக்டா ஈஸியா இருந்தான், டாப் கியர்லயே போலாம். ஆனா சூர்யா ஸ்டைலா கியர் மாத்துன்ற ஒரே காரணத்துக்காக ஜிவிஎம் வந்து அங்கங்க படத்துல கலாச்சிருப்பாங்க. பின்னாடி கார் ஓடிட்டு இருக்கோம், அந்த கொக்கோ கோலா பாட்டில் பின்னாடி தூக்கி போட்டிருப்பாரு, அந்த சீன்ல அப்படி வரும். அது பாட்டுல ஒரு பீட்டுக்குடி போடுவாரு. அன்பு இது என்ன சொல்லுவாருன்னா, சிவா வந்துட்டு இருப்பாரு தமிழ் படத்துல, அன்பு செல்வன் கொஞ்சம் பார்த்து போங்க, அதை தூக்கி போடுறீங்க பாருங்க.
அப்ப யூனிவர்சல் கனெக்ட் இருக்குல்ல, அது எல்லாமே கொண்டு வருது வந்து அந்த படம் காக்கா காக்கா. அது ரொம்ப சூப்பரான படம். அப்படியே கட் பண்ணா பேரழகன். பேரழகன்ல வந்து ஆக்சுவலா அது ஒரு மலையாள படத்துடைய ரீமேக் தான். அது திலீப் நடிச்சிருப்பாரு. திலீப் ஒரு ஒவ்வொரு படமும் நம்ம சொல்ற மாதிரி இருக்குல்ல, யாரு பண்ணுவா அந்த மாதிரி? யார் பண்ணுவாங்க? திலீப் வந்து ஒரு எக்ஸலண்டான ஆக்டர். அவர் வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. பட் அவரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சூர்யாவுடைய ஆக்டிங், இன்னொரு சூர்யா, அதில் வர இன்னொரு சூர்யா வந்து ரொம்ப யூஸ்வலாக நம்ம எல்லா படமும் பார்க்குறவர் தான். ஆனால் அந்த ஜெராக்ஸ் கடை வச்சிருப்பாருல சூர்யா, அந்த ஆக்டிங் ஒருத்தனுக்கு வந்து அவன் மேலே எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பாருங்களேன். நான் இப்படி பல்லு இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி இருந்தாலும் நான் சூப்பராக பண்ணிவிடுவேன், என்னால் என்னோடய நடிப்பை காமிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் அந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாரு முதல்ல. அதில் விவேக் சார் அதுதான் வந்து சூப்பர். ஏய், ஒரு லைஃப் பாய் முடியறதுக்குள்ள ஒரு லைஃபே இது என்ன போய் தண்ணியில் சொருக்கு விடுற மாதிரி அப்படின்னு விட்டு, குழந்தை நீங்க சாதாரண நினைக்காத குழந்தை அப்படின்ட்டு அப்படியே தான் வருவாரு. அது ரொம்ப ரொம்ப அந்த படம் உண்மையிலே ரொம்ப எமோஷனலான ஒரு படம். அந்த படம் ஃபுல்லாவே வந்துட்டு அந்த படம் வந்து சூர்யாவோட கெரியர்ல முக்கியமான படமா இருக்கும். ஏன்னா ஜோதியா கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டே இருப்பாரு, வரிசையா போயிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான படமும் கூட. அது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் அப்படியே சிங்கம் சீரிஸ் வந்துடலாம். மாயாவியை பத்தி அதையும் இந்த கப்புள்ஸ் நடிச்சிருக்காங்க. தூக்கிட்டு போயிடலாம். அதுல ஜோதிகா அவங்க அப்படியே நடிச்சிருப்பாங்க. எனக்கு பிதா மகன் சூர்யா வந்து டக்குன்னு திரும்ப இங்க வந்த மாதிரி இருக்கும் அந்த மாயாவியில. கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் பயங்கரமான ஒரு ரொம்ப ஜாலியா கேரக்டர் வந்து சிங்கம் புலி. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இன்னொன்னு இருக்கு அதுல மாயாவில என்ன அப்படின்னா, விஜயகாந்த் சாரோட கேமியோ ஒன்று இருக்கும். கேப்டனோட கேமியோ ஒன்று. இவர் வந்து டூரிஸ்ட் கைடா இருப்பார்ல, அதுல வந்து கூட்டு வந்து சொல்லுவார் இந்த மாதிரி வந்திருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு. சார் கூட்டு வாங்கன்னு உடனே இவர் ரொம்ப ஸ்டில்ல ரணத்துங்க அப்படின்ட்டு போவார். அது ஏதோ ஒரு சிங்கள நேம் அது. அது கேட்சியா இருக்குன்னு உடனே இவர் டூரிஸ்ட் கைட் மாதிரி போல ரணத்துங்க அப்படின்ற ஒரு கூட்டு போயிட்டு போட்டோல எடுப்பாரு. எனக்கு அது ரொம்ப அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பயங்கரமா இருக்கும். சூப்பர். அதுக்கப்புறம் சிங்கம் தான் வந்து இந்தியன் சினிமா, தமிழ்ல வந்து இந்தியன் சினிமால போலீஸ் மூவிக்கான புது டெஃபினிஷன் கொடுத்தது. ஆனா நான் சொன்னது தெரியுமா, ஒரு போலீஸ் மூவினா சூர்யா சும்மா சாதாரண ரெடி ஆக மாட்டார் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, அன்புச்செல்வன் ஐபிஎஸ்க்கும் சிங்கம்க்கு எவ்வளவு தூரம். ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அது ரொம்ப ஸ்டைலிஷான ரொம்ப நேர்மையான அதிகாரி, பிளஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டில சினிமாட்டிக்கலி க்ளோஸ் டு ரியாலிட்டி. இதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அது வந்து எத்தனை பேர் எத்தனை ஆபீசர்ஸ் வந்து சிங்கம் மாதிரி இந்த இது வச்சிருந்தாங்க. யதார்த்தத்துல வந்து அப்படி மீச வச்சுக்க அளவுடே கிடையாது. ஆனா சில பேர் வச்சிருப்பாங்க, கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்கன்னா மீச வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சிங்கம் அந்த டைம் வரும்போது சிங்கம் அந்த புல்லட்ல மாட்டிக்கிறது எல்லாம் நிறைய பேர் வந்து பைக்கும் புல்லட். எனக்கு தெரிஞ்சு பீக் ஃபிட்னஸ் டைம் அது. வாரணமாயிரம் இருக்கு, நம்ம பேசணும், நம்ம அதான் டைம் லைனை ஃபாலோ பண்ணாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் போட்டோம். இல்லை அது வந்து பீக் ஃபிட்னஸ் அந்த டைம், எஸ்பெஷலி அந்த இல்லைங்க இப்போ இதெல்லாம் ரெக்கவர் பண்ணும்போது தான் தெரியுது சூர்யா யாருன்னு. ஆக்சுவலி எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த டைமில் வந்துட்டு என்னன்னா, அந்த தேட்டர் சீன் ஒன்று வரும், தேட்டர் ஃபைட்டு. பெசன்ட் ரவி வந்து பின்னாடி சொல்லுவார், இல்லை சட்டையை கழட்டி வச்சுட்டு அப்படின்னு உடனே இது பண்ணி துப்பாக்கியை மட்டும் கரெக்டாக அனுஷ்கா கையில் கொடுப்பாரு. கையில் எப்படி இருந்தா துப்பாக்கி யார்கிட்ட கொடுத்துடாத புள்ள எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு கையில் கொடுத்துட்டு அந்த ஃபைட் இருக்கும். அதில் பயங்கர ஃபிட்டாக இருப்பார் இதில். ஸோ அதில் வந்து அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் ஹரியால் அதை தவிர்த்திருக்கே முடியாது அந்த இடத்துல. அந்த ஒரு சிக்னேச்சர் ஒன்று இருக்கு, எல்லாரும் ஃபைட்ல ஒரு சிக்னேச்சர் இருக்கும்ல. இப்போ விஜய் சார்னா இப்படி பண்றது, அது ஒவ்வொன்றும் பண்ணுவாங்கல்ல. அதுல வந்துட்டு சூர்யாவுக்கு வந்து பேக்ல தூக்கி வச்சுட்டு இந்த ஆர்ம்ஸ் அப் காட்டிட்டு தூக்கி ஃப்ரண்ட்ல அடிக்கணும். அந்த டபிள்யூடபிள்யூ எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி டமால்னு போட்டு அடிப்பாரு. அது வந்து நிறைய படம், இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்ல கூட கங்குவால கூட ஆக்சுவலி இதை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி இது மாதிரிலாம் படம் பண்ண முடியுமா அப்படின்னு இப்ப நம்ம பேச அப்படிதான் இருக்கு. வாரணமாயிரம் இன்னும் பாதி கூட தொடரல. ஆக்சுவலி நாங்க வந்து என்னன்னா, நாங்க ரொம்ப 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 பிடிச்ச படங்களை தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய படங்கள் இருக்கு. இப்ப அடுத்து ஒரு கமெண்ட் வரும், அப்போ மித்த படம்லாம் பிடிக்கல ஆக்சுவலா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. குதர்க்கமா கமெண்ட் பண்றது. ரொம்ப பிடிச்ச படங்கள். இன்னொன்னு சூர்யா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கொண்டாடின படங்கள்ல ரொம்ப முக்கியமான படங்கள் இது வாரணமாயிரம். எனக்கு பர்சனலி லைஃப்ல ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. இன்னொன்று எப்படி ஒரு மாற்றத்தை உண்டு திரும்ப அடுத்த எக்ஸ்ட்ரீம் சிங்கம் எப்படி அப்படியே வேற மாதிரி வாரணமாயிரம். டோட்டலா அந்த படம் பார்த்தா ஒருத்த வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது அப்படிங்கிறத ரொம்ப, அதாவது ஒரு பையனோட வாழ்க்கையும் அப்பாவோட வாழ்க்கையும் அம்மாவோட வாழ்க்கை ஒரு ஃபேமிலி மொத்தத்தையும் கொண்டு போய் இங்கே முடிச்சிடும். இன்னொரு என்னன்னா, அந்த படம் தான் வந்து சூர்யா சார் தெலுங்குல வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் பண்ண படம். சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் வந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி நம்ம ஊரில் வந்து டிவியில் போட்டாங்கன்னா அது உட்காந்து பார்ப்போம், அதே மாதிரி
தெலுங்கு ஸ்டேட்ஸில் வந்து பயங்கரமான ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி விட்ட ஒரு படம் இந்த படம் தான். கண்டிப்பாக வாரண மாதிரி ஏன்னா அதோட மியூசிக்காக இருக்கட்டும், சூர்யாவோட அந்த டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்ல ஜிவிஎம்ஏ வேற பாட்டு பாடியிருப்பாரு அப்படின்னா அதில் அப்படின்னு அவரே ஒரு மாதிரி யோசிச்சு யாரா இது ஜிவிஎம் தலையம் தான் அது நான் தாண்டா அது அப்படின்ற மாதிரி. அதோட மொத்தமாவே அந்த படம் ஃபுல்லாவே ஒரு புக்கு படிச்ச மாதிரி இருக்கும். ஒரு ஆரம்பத்துல ஒரு பையன் கிருஷ்ணான்னு ஒருத்தன் வந்துட்டு ஒரு குழந்தை பெற்றுக்கிறான், அவன் இது அந்த அவங்க லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இவர் லவ் ஸ்டோரி ட்ரெயின்ல பாக்குறது, அதுக்கப்புறம் அவங்க இறந்து போறது, அது அந்த ஒரு இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அதாவது எல்லாமே வந்து இயல்பை தாண்டி இருக்கும். ஒருத்தன் அமெரிக்காவுக்கு போவானா ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு அப்படின்னா அப்படி ஒரு அப்பா இல்லையே அப்படின்றது அப்பா இல்லையேன்னு தோணும், எல்லாமே தோணும். நானும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றேன். பீக் ஃபிட்னஸ் வந்து வாரணமாயிரம் தான். நிறைய பேர் ஜிம்முக்கு போறதுக்கு காரணமா இருந்த படம் வந்து கண்டிப்பா அந்த படம் வாரணமாயிரம் தான். வெற்றிமாறன் சொன்னார் இல்லையா, அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நான் லாஸ்டா ஒரு தம் அடிச்சுட்டு இதுக்கப்புறமா நான் சிகரெட்டே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நிறைய பேரை ஜிம் ஃப்ரீக்கா மாத்தினதுக்கு ரீசன் வந்து வாரணமாயிரம். என் லைஃப்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வாட் எவர் ஹேப்பன் ஜஸ்ட் மூவ் ஆன் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது அந்த படத்தை பார்த்து தான் நான் முடிவு பண்ணது. அது வந்து ஜிவிஎம் வந்து அந்த படத்துல நீங்க உங்களோட ரெஃபரன்ஸ்லாம் பாருங்களேன். இப்போ குந்தவை இல்ல ஐ மீன் அதாவது என்னன்னா ஐஸ்வர்யனா குந்தவை, இதுல வந்து மேகனா இல்லைன்னா வந்து பிரியா கிடைக்கும். இப்படிப்பட்ட மூவி தான் நீங்க மோட்டிவேஷன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது வந்து வாழ்ற வாழ்க்கையில நம்ம நடக்கிற விஷயங்கள் அன்றாடங்கள். ஆனா இது வாழ்க்கை. நான் வாழ்க்கையை கையில பிடிக்கிறதுக்கு முக்கியமா இருந்து சூர்யா வந்து எனக்கு வந்து ஒரு முன்னோடி. எனக்கு மனசு ஒப்பலைங்க. எனக்கு ஏங்க இந்த காப்பு கீப்பெல்லாம் ஜிவிஎம்மோட இதுதாங்க. இப்ப நீங்க ஜிவிஎம்மோடது கிடையாது, ஜிவிஎம்மோட ரெஃபரன்ஸ் தான் சொல்றேன். அப்படியா? அதனால எனக்கு அந்த படத்துல சொல்ற விஷயம் காப்பு வந்து ஆக்சுவலா இல்ல இப்ப லோகேஷ் சார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாருன்றாங்க. அப்படி கிடையாது. இந்த காப்பு வச்சு அவர் சுத்தி விளையாடிட்டே இருப்பாரு. இந்த காப்பு வந்து எங்களுக்கு வந்துட்டு கமல் சார் வந்து சத்யால போட்டதுக்காக லோகி போட்டேன்னு சொன்னாரு. நான் வந்து சூப்பர் சார் ஒரு இதுல போட்டாருன்னு அந்த காப்பர் காப்பு ஒண்ணு போட்டிருந்தேன். அது ரொம்ப மெயின்டைன் பண்ண கஷ்டம், டக்குன்னு வளைஞ்சிரும். ஓகே, நான் ஜிவிஎம்காக அந்த காப்பு தான் இது. அந்த படம் சொன்ன விஷயம் வந்து என் லைஃபை மாத்தினது. வாட் எவர் ஹேப்பன் ஜஸ்ட் மூவ் ஆன். நீ வெளியில வந்துரு, அடுத்து உன் லைஃப் வேற மாதிரி மாறும்ன்றதுக்கு அந்த படம் பயங்கர எக்ஸாம்பிள். எனக்கு அது படத்தை திரும்ப திரும்ப ஒரு 10-15 வாட்டி பார்த்தா கூட பெருசா சலிக்காது. ரீசெண்டா ரீரிலீஸ் பண்ணாங்க, நீங்க தெரியும் கமலா தியேட்டர்ல ஒரு பாட்டை எத்தனை வாட்டி ஒன்ஸ் மோர் கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த படமா தான் இருக்கும். எல்லா பாட்டும் அதுக்கு காரணம் என்னுடைய தலைவன் நான் வணங்கக்கூடிய அந்த மனித கடவுள் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். அவரே பாருங்களேன், ஏஆர் ரஹ்மான் போய் பெரிய பாயின்னு சொன்னோன்னே அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட ஹாரிஸ் மாமா, அவர் கான்செர்ட்டுக்கே ஹாரிஸ் மாமா வராரு, மாமா இல்லைங்க மாம்ஸ் ஹாரிஸ் மாம்ஸ் வராரு அப்படின்ற மாதிரி அவரே போடுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சோ கனெக்டட். நான் பயங்கரமான கண்ணி. நான் வந்து இந்த சினிமாலாம் காட்டுவாங்க, வீட்டில் ஒரு ஃபோட்டோ மாட்டி திறந்தோடனே தொட்டு கும்பிட்டுவாங்களா, அந்த மாதிரி தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான். வால்பேப்பர் வச்சு காலையில் ஏஞ்சோன்னே தலைவா. அந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து, என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படி திரும்புறேன் நான் பின்னாடி ஹாரிஸ் சார் போட்டோ இருக்காங்க, என் பாசை தான் கேட்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு அதுல வந்துட்டு ஏத்தி அந்த சாங்க போட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்படியே டோட்டலா மைண்டே மாறிடும். அதுக்கப்புறம் வந்தவர் தான் அயன். இது வந்து அகைன் இந்திய சினிமாவே இந்த மொமெண்ட்ல ரொம்ப கேவி ஆனந்த் சாரை மிஸ் பண்றேன் நான். கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த படம் மாதிரி ஒரு கமர்ஷியலா ஒரு த்ரில்லிங்கான லேயர்டான படத்தை கண்டிப்பா யாருமே சொல்ல முடியாது. அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஒரு அம்மா கேரக்டரும் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அந்த பையன் அடங்காத பையன், அவங்க கூட தாஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான். அந்த தாஸ்ன்ற கேரக்டருக்கு பின்னாடி ஒரு கதை வேற இருக்கும். இப்படிதான் அவங்க அப்பனை கூட்டு போய் கெடுத்த, இவனையும் கூட்டு போய் கெடுக்கிறியானும் போது இவன் தாசனா சுத்துற விஷயமா இருக்கட்டும். இது கிட்ட ஒரு லவ்வோட அண்ணன் வந்து இவனுக்கு வந்து தாசன் வேற கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்கள் செய்ய மாட்டேன். எனக்கு என்னன்னா ராஜன் வகையராக்கு முன்னாடி தாசன் வகையரா தான் வந்திருக்கணும். மாறி ராஜன் வகையரா வந்திருக்கு. யார நம்பர்னே தெரியல தாசன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை இது இந்த காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சூர்யா சார் அண்ட் பிரபு சார்ன்ற காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சூர்யா சாரை வந்து அப்படி அது நான் எப்பயுமே சூர்யா சார் பற்றி சொல்லும் போது எனக்கு இதான் ஞாபகம் வரும். சூர்யா சார் வந்து தண்ணி மாதிரி என்ன குடுவைக்குள்ள ஊத்துறோமோ அந்த ஷேப் அது அவர்கிட்ட இருக்கா. அது அப்படியேங்க அயன்ல அவர் ஒரு ஸ்டூடெண்ட் ஓப்பனிங்ல எக்ஸாம்லாம் எழுத போவார். ஞாபகம் அடிஷனல் சீட்லாம் இங்கே அந்த பாட்டிலே வருது. அவர் என்னன்னா அப்படியே வந்து ஆப்பிரிக்கா போகணும், மேம்போ மீட் பண்ணணும், அந்த வைரத்தை வாங்கணும். அதுல வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருப்பார் அவர். சட்டையை கிழிச்சு அதெல்லாம் வந்து கேவி ஆனந்த் சாருடைய ரிசர்ச் ஒர்க்கு. அண்ட் பின்னாடி அவங்க சொல்லிருக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த அதை வச்சு ஜீசஸ் சிலை செய்யறது, அப்புறம் நம்ம கமலேஷ் ஜி வந்து அது விநாயகர் சிலையை மாட்டி அடிப்பாப்பேன் பிடிச்சிட்டேன். ஆமா அந்த மாதிரி அது போடுறது, இது எல்லாமே அயன் படம் போல மீம் தானே. எல்லாமே சிட்டி கேரக்டர் பண்ற போது டே நான் வேணும்னு செய்யலடா தெரியாம இருந்துச்சுரா அப்படிங்கிறது.
எல்லாமே தேவா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அப்படி ஒண்ணா கடந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், ஆனா ரோலெக்ஸை விடக்கூடாது. எஸ், அதாவது ரோலெக்ஸுங்கிறது நான் அன்எக்ஸ்பெக்டட், அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது சூர்யாவை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி அவர் சரியாக படம் பண்ணல, இந்த படம் சரியாக போகலாம், இந்த படம் சரியாக போகணும். சரியான கைகளில் மாட்டினா அவர் எந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து புழிஞ்சு எடுக்க முடியுங்கிறதுக்கு ரோலெக்ஸ் அந்த ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, 5 நிமிஷம் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அந்த இது போதும், அதை டோட்டலா தூக்கி சாப்பிட்டுட்டு போய் கடைசியில வெளியே வந்து யாருமே படத்தை பத்தி சொல்ல, எல்லாருமே ரோலெக்ஸ்ன்றாங்க. அதான் சொல்லுவேன், இல்ல படம் ஃபுல்லா ஒருத்தர் நடிச்சிருக்கான், படம் யாரால வந்து அந்த 2.5 மணி நேரம் படத்தை கடைசியில வந்து ஒரு 10 நிமிஷத்துல மாத்த முடியுமோ அவன் தானே பெரிய. கண்டிப்பா அது வந்து படத்தை சிறுமைப்படுத்தி சொல்றேன், அவ்வளவு பெரிய இம்பாக்ட் அது ஏற்படுத்தி மொத்தமா தூக்கிட்டு போய் மேல நிப்பாட்டிட்டாரு. ஸோ அந்த விஷயத்த வந்து கண்டிப்பா சூர்யா கிட்ட பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சூர்யாவோட பெஸ்ட். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 15% பேசியிருப்போமா, அவ்வளவுதான் பேசியிருப்போம். அதாவது யாருன்னு யோசிக்கிறவங்களுக்கு சூர்யானா இதான் அப்படிங்கிறத சொல்லி. லாஸ்டா இன்னொன்று தான், டு சப்மிட் அப் ஆல் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒர்க் சரியில்லை அப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இந்த படத்துல சூரரை போற்று வந்து ஒரு பெரிய சுச்சுவேஷன் நடுவில் ரிலீஸ் ஆகுது, கொரோனாக்கு நடுவில். அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுலேயும் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங், சரியான ரெட்ரோ வந்து அது வந்து இந்த படம் மாதிரிங்க, ரெட்ரோ வந்து அன்பேசிவம் மாதிரி. அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும், அப்போதான் வந்து இந்த படத்தை நம்ம ஆளுங்க ஏற்றிட்டு அப்போ வந்து நசன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு அது படம் தான் ரெட்ரோ. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒர்க் சரியில்லை அப்படின்னா இல்லை, அவருடைய லார்ஜ் ஸ்கேல் அவர் கொடுக்க வேண்டியது கரெக்டாக. ஜெய்பீமா இருக்கட்டும், சூரரை போற்று, நீங்க சொன்ன ரெட்ரோ, கங்குவா வரைக்குமே. கங்குவால வந்து ஃப்ளா ஆனது வந்து அந்த கான்செப்டும் அதுல பண்ண விஷயங்கள் வேணா உங்களுக்கு வந்து பிடிக்கல, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இவருக்கு சிறுத்தை சிவர்கள் அந்த மாதிரி 5-6 இருக்கான், போப்போ கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆனா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அதை ஃபுல் எஃபோர்ட் போட்டிருந்தாரு. நீங்க 7ஆம் அறிவை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லைங்க அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல அது இல்லைன்னாங்க. ஆனா சூர்யாவோட உழைப்பாங்க வந்துட்டு யாரும் பெருசா பேசல. அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு அதில் உழைச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து கங்குவால பார்க்கும்போது அதுல என்னென்னமோ நீங்க சொல்லலாம், அவர் கத்துறாரு, அது பண்றாருன்னு. ஆனா அதை பண்றதுக்கும் பண்ணணும்ல. ஒன்னும் இல்லைங்க, 7ஆம் அறிவில் ஒரு சின்ன ஷார்ட் காட்டுவாங்க. ஒருத்த வந்து குங்ஃபு கலையை வந்து ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்தவன் எப்படி பண்ணுவான்றதை கொண்டு வரணும். அதான் போதி தர்மர் கேரக்டர். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அவர் இதுக்கு முன்னாடி அதை பண்ணிருப்பாரா பண்ணலையான்னு எனக்கு தெரியல. அது அவ்வளோ பெர்ஃபெக்டா அதை பார்த்துட்டு வந்து அந்த டிப்பிக்கல் ஐ மீன் குங்ஃபு பண்றாங்கல்ல, டக்குன்னு பேர் வர மாட்டேது, ப்ரூஸ்லி அவங்களுடைய சாயல்லையும் இருக்கக்கூடாது. பிளஸ் வந்து ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, அவங்க சாயல இருந்துட்டா இவங்க சொன்ன மாதிரி ஆயிடும். அது வந்து அந்த போதி தர்மர் பண்ற ஒரு ஃபீலை கொடுத்தாரு தெரியுமா. அது நீங்க ஆக்சுவலி டைம் இருந்தா 7ஆம் அறிவில் அந்த ஒரு சீன் மட்டும் அந்த பாட்டுக்கு நடுவில் வரும். அவர் ஓய்வெடுக்கும் போது குதிரையை வந்து ஓய்வெடுக்க விட்டுட்டு அவர் ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது இல்லாம இன்னமும் எனக்கு மறக்க கையை மாத்திட்டேன். என்னங்க மாறி கையை மாறிடுச்சுங்க, எத்தனை விரல் இப்படிதான் வருமா, இப்படி பண்ணுவார்ல அந்த 6 பேக்கை பத்தி பேசணும். அதை விட்டுருங்க, அது பெரிய கான்ட்ரோவர்ஷியல். யாரு 6 பேக் கொண்டு வந்தான்றது. ஆனா யாரு கொண்டு வந்தாலும் யாரு கொண்டு வந்தான்றதை அடிச்சுக்க வேண்டாம், அதை ரொம்ப பிரபலியமாக்குனது சூர்யா. அது குறிப்பா அந்த அனல் மேலே பனித்துளியில தலைவன் அந்த அருவியில குளிச்சுட்டு இன்ஸ்பிரேஷன் ஃபுல்லாவே இதுலதான் இருக்கு. இல்லைங்க, பிரியாவோட நான் வந்து ஜிம் சீன் சொன்னேன் நானு, நீங்க அதை பத்தி பேசவே இல்லை. இந்த ஜிம்ல தலைகீழா வந்துட்டு அவரு தண்டாளெல்லாம் பாத்துருக்கேன். அனல் மேலே பனித்துளிக்கு போயிட்டாரு. அனல் மேலே பனித்துளியில ஒரு சீன் வரும், நீங்க போய் பாருங்க. தண்ணிக்குள்ள இருந்து தலைவலி வருவாரு. திவ்யா ஸ்பந்தனாவே தெரியல. அதான் நம்ம பார்த்தாலே கண்டிப்பா போய் நம்ம ஜிம்முக்கு போகணும்னு தோணும். அப்படியா பசங்களுக்கு இந்த மாதிரி அந்த சீன்ல அவ்வளவு அழகா இருப்பாருங்க, செம்மையா இருப்பாரு, வா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அவரு. ஆக்சுவலி இந்த ஒரு வார்த்தை 1 லட்சமா, ஒரு வார்த்தை 1 லட்சம் வந்து ஜேம்ஸ் வசந்தனுங்க சாரி கோட்டு போட்டதுனால மாத்திட்டீங்களா நீங்க? நீங்களும் எல்லாம் 1 கோடி, நீங்களும் எல்லாம் 1 கோடியில ஒன்று சொல்லியிருப்பாரு. ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜேம்ஸ் வசந்தன், அது வேற தெரியல. கரெக்டுதான். அப்போ வந்துட்டு சிவகார்த்தின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஆமா அவரு தான் ஒன்னு சொல்லியிருப்பாரு, ஜோதிகா மாதிரி பொண்ணு சூர்யா மாதிரி மாப்பிள்ளன்னு கேக்குறீங்களே பெண்களே, உங்களுக்கு யாராவது ஜோதிகா மாதிரி இருக்கீங்களாலாம் கேட்டிருப்பாருல. அதுல சூர்யா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, லைஃப் பத்தி ஒன்று சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் உடைச்சிட்டு வெளியே வர முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது, இதெல்லாம் இவ்வளோ இதாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்ஸ் உடச்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அது ரொம்ப சரியான வார்த்தை. அவர் அந்த ஒரு மாதிரி ரொம்ப ரிசர்வ்டாக இருந்த ஒரு சூர்யா அந்த ஆரம்ப கால படங்கள் அதுக்கப்புறம் உடச்சிட்டு வெளியே வந்தது இருக்குல்ல, அது வேற விஷயம். ரோலெக்ஸ்ல அதாவது டைட்டில் இதாக கூட இருப்பாங்க, எவனோ வந்து தூக்கி கொடுத்துலடா, அப்பனோ எவனோ தூக்கி கொடுத்துல, இந்த ஒரு இடத்துல உருவாக்குறதுக்கு எனக்கு 30 வருஷம் ஆச்சுன்னு சொல்லு. அது உண்மையான வார்த்தை. அவர் அந்த இடத்த உருவாக்கியிருக்கான்றதே பெரிய விஷயம். அவர் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணீங்க,
அவர் ஹைட்டை வச்சு பேசுனீங்க, எல்லாத்துக்குமே மனுஷன் பதில் சொல்லிட்டே இருக்காரு. எப்படி வாயால இல்ல, செயல்ல வேலைனால. ஸோ அந்த வரிசையில கருப்பும் சேரணும். ஏற்கனவே வந்துட்டு அவர் பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு பக்கம் வந்துட்டு ஜெய்பீம் சர்ச்சை, அது உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த பெரிய கோயில் சர்ச்சைன்னு வச்சுக்கோங்களேன், கோயில் சர்ச்சை, ஃபேமிலியாவே சர்ச்சைகள் இருக்கும். நான் என்ன சொல்லணும்னா, பர்சனல் லைஃப்ல வந்து அவர் ஒரு பயங்கரமான ஜென்டில்மேன். ஏன்னா அவங்க ஜோ மேம் வந்து அவங்க சொல்றாங்க ஒரு இதுல, என்னுடைய பையனுக்கு வந்து சூர்யாவோட கேரக்டர்ல ஒரு பாதி வந்துருச்சுன்னா கூட போதும், அவன் வாழ்க்கையில ஜென்டில்மேனா இருப்பானா. அப்போ அவர் எவ்வளவு ஒரு நல்ல மனிதனா நடந்திருப்பாரு. கண்டிப்பா. அண்ட் அந்த கப்புள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயங்கர கியூட்டான கப்புள். ஜோ மேம் வந்து ஹைலி சப்போர்ட்டிவ். இப்போ வரைக்கும் இப்போ எங்கேயோ வெளிநாடு டூர் எங்கேயோ போட்டு போயிட்டு வந்து போட்டோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதை பார்க்கும்போது நிறைய பாருங்களேன், எத்தனை டிவோர்ஸ் பாக்குறோம், எத்தனை இது பாக்குறோம். ரீசெண்டா ஏதோ ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தாங்க, அங்க தாலி கட்டுறாங்க. தாலி கட்டுறது பார்த்தோன்னா சூர்யா டக்குன்னு அப்படியே சிரிச்சிருடி பாப்பாரு. எனக்கு அப்படியே ஐயோ இதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணாம சாகக்கூடாது வாழ்க்கையில. அப்படி ஒரே இன்ஸ்பிரேஷன் தான் சூர்யா சாரை பத்தி பேசுனதை விட நீங்க உங்களுடைய கல்யாணம், அதாவது சூர்யா சார் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு கல்யாணம் பண்ணி நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத நான் சூர்யா கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். ஜோதிகா மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான பாட்டர் கட்டேன், அவங்கள மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவ், பயங்கர ரெண்டு பேருக்கு ஒருத்தர் இவங்க ஒரு படம் பண்றாங்க 36 இவரு ப்ரொடக்ஷன்ல பண்றாங்க, இல்ல இவருக்கு ஒரு லைஃப்ல ஒரு சப்போர்ட்னா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. 2D என்டர்டைன்மெண்ட்ல படம் வருது. ஜோதிகா எந்த படம்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ வந்துட்டு ஜோதிகா மேல பயங்கரமான சர்ச்சை. அந்த வந்துட்டு அந்த தஞ்சாவூர்ல மருத்துவமனை பத்தி பேசின விஷயம், அதெல்லாம் 36 ரொம்ப லேட்டு தான். அதுக்கப்புறம் கிளீனா இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஜோதிகா மேல பயங்கர இது போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஜோதிகா பிரசன்ஸ்னு வரும் எப்பவுமே. அந்த சர்ச்சைக்கு அப்புறமா போய் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டில் சூர்யா அண்ட் ஜோதிகா பிரசன்ஸ் வரும். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அது வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்காங்களான்னு தெரியாது. இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பார்க்க முடியாது. எத்தனையோ டிவோர்ஸ் பார்க்குறோம், சண்டை பார்க்குறோம், சச்சரவு. ஆக்சுவலி சூர்யா ஜோதிகா ஃபேமிலியை பத்தி ஊரே பேசிட்டு இருக்கோம், அது இது அப்படி இப்படின்னு வாங்க. இல்ல அதுதான் நினைக்கிறேன், நீங்க பேசிட்டே வெளிநாட்டு கிளம்பிட்டோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி. சூர்யாவுக்கு அந்த கெட்ட காலங்கள்லாம் முடிஞ்சு நல்ல காலமா அமையணும். கருப்பசாமி கருப்பு ஒரு கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.